புது பைக் எடுக்கிற எல்லாருமே எலுமிச்சப்பழத்தை ஏற்றி தேங்காயை உடைச்சி தான் வண்டி எடுப்பாங்க. அப்படி இவரும் புது பைக்குக்கு தேங்காயை உடைக்கும் போது ஷோரூமுக்கு பைக் வாங்க வந்தவர் திடீர்னு ஆக்சிலேட்டரை திருக்கிட்டாரு. ஆத்துல போட்ல போற மாதிரி இவங்க எது மேல போறாங்க பாருங்க. ஐஸ் கட்டி மேல அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு சாவிய ஷூ கடியில வச்சுட்டு போறதுக்கு பதிலா This is a fake rock with a secret compartment where you can hide your house keys so no one இப்படி இது உள்ள வச்சுக்கலான்னு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஆனா விளைவு சரி தண்ணி தான் இல்ல இளநியாவது வெட்டி கொடுங்கன்னு கேட்கும்போது புஷ்பா படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரான்னு தெரியல. வெளியே பார்க்க ஜல்லி அள்ளிட்டு போற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள எவ்வளவு பெரிய கேப் இருக்குன்னு பாருங்க. मजा आया. வெளியே எவ்வளவு வெள்ளம் போகுதுன்னு பார்க்க கேட்டை திறந்தாரு. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंदी கேட்டும் வெள்ளத்தோட போயிடுச்சு. प्रेमानंदी ये क्या हो மரத்தை வெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்குன்னு இப்படியாட ரோட போட்டு வைப்பீங்க? பகல்ல சரி நைட்ல வண்டி ஓட்டுறவன் நிலைமை. இந்த போர்டை வாசிங்க. அனிதா குளிக்கும் இடம். हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंदी பேட்டே இல்லைனாலும் நாங்க பேட்மிண்டன் விளையாடுவோம்டா. ये क्या हुआ गलाव में पानी आ गया गमछा भी खुल गया मेरा लगती ये देखिए समझ रहे हो? இங்க காலேஜ்ல நடந்த விளையாட்டு போட்டியில பசங்களும் விளையாண்டுருக்காங்க. ஆனா மொத்த கூட்டமும் பொண்ணுங்க விளையாடுற கபடி மேட்சுக்கு தான். நைட்டு ஃபுல்லா காவல் காத்திருக்கும் போல தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. ஆர்டர் பண்ண பிரியாணியை சர்வ் பண்ணும்போது முட்டை ஒரு ஆர்டிஸ்ட் சிம்பிளா கையை எப்படி வரையறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப ஈஸின்னு அது நம்ம ட்ரை பண்ணா கூப்பிட்டாங்களேன்னு கிரிக்கெட் விளையாட போனா ஒருவேளை சின்ன வயசுல நம்மளையும் இப்படிதான் அவுட் பண்ணிருப்பாங்களோ. பங்க்ல யாரும் இல்ல, சரி பெட்ரோல் போட்டு போயிடலாம் நினைச்சான். ஆனா அவன் போட்டது பைக்குக்கு டீசல். சோலி முடிச்சு. இந்த லேடி இண்டிகேட்டர் போட்டது லெஃப்ட்ல, ஆனா திரும்பினது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. இவர் நடந்து வரும்போது கீழே ஒரு பர்ஸ் பணத்தோட கிடந்திருக்கு. சரி யாரோடதா இருக்குன்னு எடுத்து பார்த்தா இந்த கடையோட விளம்பரம் இருந்திருக்கு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. மனதைரியம் எல்லாருக்கும் முக்கியம்தான். ஆனா இவரோட மனதைரியம் இந்த தம்ம துண்டு பறவை சிறுத்தை எப்படி ஏமாத்தி இருந்ததுன்னு பாருங்க. அங்கிருந்த கல்ல இவர் ஓரமா தள்ளி விட்டு இருந்திருக்காரு.
ஆனா அடுத்து என்ன நடந்ததுன்னு பாருங்க. அடங்கொம்மால நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?